அரசியலில் நடிகர் விஜயின் வருகை தற்போதைய தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. பிப்ரவரி 2024 தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே கட்சியை தொடங்கிய அவர் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறார். விஜயின் அரசியல் நகர்வுகள் குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. 1. 2026 சட்டமன்ற தேர்தல் போட்டி. மார்ச் 2026 நிலவரப்படி விஜய் வரவிருக்கும் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பெரம்பூர் சென்னை வட சென்னையில் உள்ள இந்த தொகுதி திமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது. திருச்சி கிழக்கு தனது அரசியல் பயணத்தின் தொடக்க புள்ளியாக அவர் கருதும் இந்த தொகுதியிலும் களம் காண்கிறார். 2. கட்சியின் கொள்கைகள் மற்றும் தேர்தல் சின்னம். சின்னம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விசில் புரட்சி என்ற முழக்கத்துடன் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதியே தனது கட்சியின் அடிப்படை என அவர் அறிவித்துள்ளார். திமுக மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக அவர் விமர்சித்து வருகிறார். 3. முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோ. சமீபத்தில் அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சில அதிரடி மாற்றங்களை முன்மொழிந்துள்ளார். மாணவர்களுக்கு நிதியுதவி, பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் மற்றும் டிப்ளோமா முடித்தவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை. போதைப்பொருள் இல்லாத தமிழகம். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் போதைப்பொருள் தடுப்பு மண்டலங்கள் ஆன்டி ட்ரக் புரொடெக்ஷன் ஜோன்ஸ் அமைத்தல். வேலைவாய்ப்பு அரசு தேர்வுகள் தாமதமின்றி முறைப்படி நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். படைப்பாற்றல் கல்வி 500 கிரியேட்டிவ் பள்ளிகள் மற்றும் 1.5 லட்சம் படைப்பாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம். 4. வேட்பாளர் தேர்வு. விஜய் தனது கட்சியில் அனைத்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், தனது நீண்டகால கார் ஓட்டுநர் மற்றும் உதவியாளராக இருந்த ராஜேந்திரனின் மகன் சபரிநாதனை விருகம்பாக்கம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியுள்ளார். சாதாரண பின்னணி கொண்டவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்துள்ளார். விஜய் தனது திரைப்பட வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி தற்போது முழுநேர அரசியலில் ஈடுபட்டுள்ளார். வரும் ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெறவுள்ள தேர்தலில் இவரது தாக்கம் எப்படி இருக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.